நியூஸின் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு மஞ்சள் கார்டு குடும்ப அட்டை தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை நிதி திரட்டும் வழிகள் குறித்து அரசு தீவிர ஆலோசனை. கருப்பு பேட்ஜ் அணிந்து அரசு மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம், நோயாளிகள் அவதி. கல்வி நிறுவனங்கள், பேருந்து, ரயில் நிலையங்களை சுற்றி திரியும் நாய்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை. புதுவை அரசுக்கு அறிக்கை தர உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியிலிருந்து லாஸ்பேட்டை பகுதிக்கு செல்லும் சாலையில் போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்ததால் கண்டனம், பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். இனி விரிவான செய்திகள். பட்ஜெட்டிற்கு பிறகு மஞ்சள் கார்டு இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறதா. புதுவை சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு சிவப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையை அதிரடியாக 1000 ரூபாயில் இருந்து 2500 உயர்த்தியது. அதே வேளையில் மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் கடந்த ஆட்சியில் இதனை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இதனால் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக திட்டத்திற்கான கோப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி நிதித்துறைக்கு அனுப்பி வைத்தார். நிதித்துறை அதிகாரிகள் இந்த கோப்பினை பரிசீலித்த பின் போதிய நிதி ஆதாரம் இல்லாததை சுட்டிக்காட்டி மீண்டும் முதலமைச்சருக்கே தற்போது திருப்பி அனுப்பியுள்ளனர். மேலும் முதலமைச்சரை நேரில் சந்தித்தும் அதிகாரிகள் நிதி நெருக்கடி குறித்து விளக்கம் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் வேறு எந்த அரசு நலத்திட்ட உதவிகளையும் பெறாத 1 லட்சம் மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கினால் மாதத்திற்கு 10 கோடி ரூபாய் செலவாகும் என ஆண்டிற்கு கூடுதல் 120 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது. இந்த திட்டத்தை மகளிர் மேம்பாட்டுத்துறை மூலமாகவே செயல்படுத்த வேண்டும். ஏற்கனவே சிவப்பு கார்டுகளுக்கான தொகை உயர்வு உள்ளிட்ட திட்டங்களால் பட்ஜெட்டின் 220 கோடியாக அதிகரித்துள்ளது. தற்போது மஞ்சள் அட்டைதாரர்கள் திட்டத்தை சேர்த்தால் மகளிர் மேம்பாட்டுத்துறையின் ஆண்டு செலவு 340 கோடியாக உயரும். ஆனால் தற்போதைய பட்ஜெட்டில் அவ்வளவு தொகை இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டின் திட்டத்திற்கு என தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து அதன் பிறகு முழுமையாக செயல்படுத்தலாம் என்று மஞ்சள் கார்டு வைத்திருப்பவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை உடனடியாக தொடங்கலாம் என்றும் அதிகாரிகள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர். கோப்பு திரும்பிய போதிலும் தகுதி வாய்ந்த அனைத்து மஞ்சள் கார்டு இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியாக உள்ளார். இதன் காரணமாக மாற்று திட்டங்கள் மற்றும் நிதி திரட்டும் வழிகள் குறித்து தீவிர ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோப்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு மீண்டும் இறுதி ஒப்புதலுக்காக நிதித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனால் சட்டசபையில் முழுமையான பட்ஜெட் தாக்கலின் போது திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்து மஞ்சள் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிகிறது. பணிகளை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து மருத்துவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் 1 மாத காலம் பணி செய்தாலும் தங்களுக்கு சரியான விடுமுறை அளிப்பதில்லை என்றும் கூடுதல் நேரம் பணி செய்தாலும் அதற்கான பணிக்கொடை தருவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் துறை ரீதியான கருத்துக்களை மருத்துவர்களிடம் கேட்காமல் அலட்சியப்படுத்துவதாகவும் இயக்குநரின் செயல்பாடுகளை கண்டித்தும் இன்று 40க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் திடீரென்று மருத்துவமனை வளாகத்தில் ஒன்று திரண்டனர். அவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து 2 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுகாதாரத்துறை இயக்குநருக்கு எதிராக அவர்கள் கோஷமிட்டனர். இன்று திங்கட்கிழமை என்பதால் மருத்துவமனையில் உட்புற வெளிப்புற சிகிச்சைக்காக அதிக அளவில் நோயாளிகள் வந்திருந்தனர். ஆனால் மருத்துவர்களின் திடீர் போராட்டம் காரணமாக சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் அவதிக்குள்ளாயினர். இதேபோல புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் இருந்து தெரு நாய்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகம் மற்றும் புதுவை அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்த வேண்டும், தடுப்பூசி மையங்களில் போதுமான கால்நடை மருத்துவர்கள் ஊழியர்களை நியமிக்க வேண்டும், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும்,
என்பன உள்ளிட்ட உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுகளை அமல்படுத்தும் வகையில் அனைத்து உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து கண்காணிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். கல்வி நிறுவனங்களில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தினர். புதுச்சேரியிலிருந்து லாஸ்பேட்டை செல்லும் சாலையில் போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்ததற்கு கண்டனம் தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகரத்தின் முக்கிய பகுதிகளான பாக்குமுடையன்பேட்டு, லாஸ்பேட்டை, ஏர்போர்ட், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் அரசு நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் ஆகியோரும் கிழக்கு கடற்கரை சாலையை கடந்து கொக்கு பார்க் சிக்னல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பாதையை போலீசார் எந்தவித முன் அறிவிப்புமின்றி தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் செல்ல முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாயினர். இதனால் கொக்கு பார்க் சிக்னலில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தடுப்பு கட்டையை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆயினும் தடுப்பு கட்டைகள் அகற்றப்படவில்லை. தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பொறுமை இழந்து அவர்களாகவே தடுப்பு கட்டைகளை அகற்றிவிட்டு வழியை ஏற்படுத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை என்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, மத்திய அரசின் நீட் தேர்வால் இதுவரை 18க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் மத்திய அரசின் சரியான அணுகுமுறை இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். நீட், JEE தேர்வுகள் மாணவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய தேர்வாக தான் உள்ளது என்றும் மத்திய அரசாங்கம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 1.4 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்கிறது. ஆனால் நீட் தேர்விற்கு மட்டும் 1.32 கோடி ரூபாய் செலவு செய்கிறது என்றார். மத்திய அரசு கல்விக்கு செலவு செய்யும் தொகையை விட நீட் தேர்விற்கு செலவு செய்யும் தொகை அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளால் மாணவர்கள் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யப்படவில்லை என்றும் இதனால் தான் தற்கொலைகள் அதிகரிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அதை நீர்த்து போக வைத்தது பாஜக அரசுதான் என்று குறிப்பிட்ட அவர் CBSE மற்றும் நீட் தேர்வு குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும் ஆனால் இதனை கவனிக்கும் அமைச்சர் மாற்றப்படவில்லை, அதற்குண்டான விசாரணையும் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். மாணவர்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைப்பதாகவும் அந்த மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யப்படவில்லை என்று தெரிவித்த அவர்கள் அழைத்தால் இது குறித்து பேசி முடிவு செய்வோம் என்றும் கூறினார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. இதேபோல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் மண்டலம் சார்பில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. தொழிற்சங்க நிர்வாகி ராஜாராம் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கிற குப்புசாமி, சாய் சரவணகுமார், மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பணிமனையில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் அவரது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. வழக்கறிஞர்களுக்கு இனிப்பு வழங்கி மற்றும் கேக் வெட்டியும் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. முன்னாள் செயலாளர் கதிர்வேல் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் வெற்றிவேல், சந்தோஷ்குமார், கார்த்திக், நதியா, கலைவாணன், மகாலட்சுமி, தமிழ், பரசுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி அவ்வைநகர் நலவாழ்வு சங்க ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அவ்வைநகர் நல்வாழ்வு சங்கத்தின் 40ஆம் ஆண்டு விழா மற்றும்
கண்காணிப்பு கேமரா திட்ட திறப்பு விழா அவ்வைநகர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் உள்ளிட்டோர் இதில் பங்கு பெற்றனர். நல்வாழ்வு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவ்வைநகர் பகுதி முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் நிறுவப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் அப்பகுதியின் பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், மனாட்டா எம்டி கலைச்செல்வன், மணநாதன், அவைநகர் நலவாழ்வு நிர்வாக தலைவர் சேஷாத்ரி, செயலாளர் ஜெரால்ட் மோரிஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழு மற்றும் லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கம் இணைந்து தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியை நடத்தின. இந்த போட்டியில் தமிழகம், புதுச்சேரியை சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்றது. நேற்று முன்தினம் தொடங்கிய தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் அர்ஜுனா ஹாக்கி அணி வெற்றி பெற்று முதலிடத்தையும், 2வது இடத்தை மதுரை திருநகர் ஹாக்கி கிளப்பும், 3வது இடத்தை தர்மபுரி பாலக்கோடு ஜூனியர் அணியும், புதுச்சேரி அணி 4வது இடத்தையும் பிடித்தது. பரிசளிப்பு விழாவில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கு கோனேரிக்குப்பம் அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன், கூடப்பாக்கம் ஐயனார் தலைமை தாங்கினர். லீ புதுச்சேரி ஹாக்கி சங்க நிர்வாகிகள் பழனி, ஹாக்கி சங்க தலைவர் குமரேசன், செந்தில்குமார், செயலாளர் அன்பழகன், சேகர், அரவிந்தன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். தென்மண்டல அளவிலான இந்த ஹாக்கி போட்டி கிராமப்புற இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிப்பதோடு திறமையான வீரர்களை அடையாளம் காணும் முக்கிய மேடையாக அமைந்தது. பாஜகவில் இருந்து விலகிய நடிகர் பாண்டி ரவி தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். புதுச்சேரியை சேர்ந்த நடிகர் மற்றும் சமூக சேவகருமான பாண்டி ரவி சமீபத்தில் பாஜக கட்சியில் இருந்து விலகி தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துள்ளார். இந்த இணைப்பு நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் கட்சி தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற்றது. தமிழக அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் உடனிருந்தனர். இணைப்புக்கு பிறகு அங்கிருந்த மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரிடம் நடிகர் பாண்டி ரவி ஆசீர்வாதம் பெற்று புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார். நடிகர் பாண்டி ரவியின் அரசியல் அனுபவமும் சமூக சேவையும் கட்சியின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று நிர்வாகிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி விழுப்புரத்தில் போராட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் நீதிமன்ற உத்தரவின்படி தீபம் ஏற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விழுப்புரத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் அறப்போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் சாய் கமல் தலைமை தாங்கினார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் நீதிமன்ற உத்தரவின்படி தீபம் ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. உடனடியாக தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்து மக்கள் கட்சியில் ஏராளமான தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உழவர்கரை தொகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம் அமைக்க கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம், வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் துணை வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மனு அளிக்கும் நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் கமல்நாதன், புஷ்பா, நாகபூஷணம், சக்திவேல், சத்யசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் தீந்தமிழன், மாநில செயலாளர் செல்வ கதிரவன், தமிழன் மற்றும் சங்கர் ஆகியோரும் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதி மக்கள் சாதி, வருமானம், குடியிருப்பு, வாரிசு உள்ளிட்ட அத்தியாவசிய சான்றிதழ்களை பெறுவதற்காக காந்திநகர் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளில் உள்ள அலுவலகங்களுக்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவித்தனர். இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும், சான்றிதழ்களை பெற பலமுறை அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறினர். எனவே உழவர்கரை தொகுதியின் மைய பகுதியில் அனைத்து மக்களும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் கிராம நிர்வாக அலுவலகம், வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் துணை வட்டாட்சியர் அலுவலகத்தை அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் மனு அளித்ததாக கூறினர். புதுவை
துபாயில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,430 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,490 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு மஞ்சள் கார்டு குடும்ப அட்டை தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை. நிதி திரட்டும் வழிகள் குறித்து அரசு தீவிர ஆலோசனை. கருப்பு பேட்ஜ் அணிந்து அரசு மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். நோயாளிகள் அவதி. கல்வி நிறுவனங்கள், பேருந்து, ரயில் நிலையங்களை சுற்றி திரியும் நாய்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை. புதுவை அரசுக்கு அறிக்கை தர உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியிலிருந்து லாஸ்பேட்டை பகுதிக்கு செல்லும் சாலையில் போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்ததால் கண்டனம். பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.